ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்மளோட மாடி தோட்டத்தில் ஒரு ஹார்வெஸ்டிங்கை பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கலர் காக்கட்டாம்பூ தாங்க பறிக்கிறோம். கலர் காக்கட்டாம்பூ ஒரு 30-40 பூ நமக்கு டெய்லியும் கிடைக்குதுங்க. இது இப்போ தான் வாங்கி வச்சு ஒரு 6 மாதம்தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாதி மல்லி செடியில் ஜாதி மல்லி பூவும் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த செடிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம்தாங்க இருக்கும். பாருங்கள், நிறையவே பூ பூத்துருக்குது. அடுத்து நம்மளுடைய நித்திய மல்லி செடியில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் பறிச்சுக்கலாங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம நித்திய மல்லி செடியில் தான் நிறைய பூ நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளோட காய்கறி ஹார்வெஸ்ட்டுக்கு போயிடலாங்க. பாருங்கள், செடி அவரையில் நமக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு அவரைக்காய் கிடச்சிருக்குதுங்க. இதெல்லாமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். 2 செடி வச்சுருக்குறேங்க மாடி தோட்டத்தில். அந்த 2 செடியிலேருந்தும் நமக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு சாம்பாருக்கு செய்கிறதுக்கு போதுங்கிற அளவுக்கு நமக்கு காய் கிடைக்குங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 செடி நம்ம அவரை செடி வச்சோனாலே போதுங்க. பொரியலுக்கும் போதும், நம்ம சாம்பார் அந்த மாதிரி செய்கிறதுக்குமே போதுங்கிற அளவு இருக்குங்க. நான் 2 செடி தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பார் வெள்ளரிங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு காய் கொடுத்துருச்சு, இது 2வது காய்ங்க. இந்த சாம்பார் வெள்ளரி வச்சு நம்ம சாம்பார் வச்சோன்னாலும் சரி, மோர் குழம்பு செஞ்சோனாலும் சரி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய பிஞ்சு வெள்ளரியும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஞ்சு வெள்ளரி 2 இடத்துல வச்சுருக்குறேங்க. இது பார்த்திங்களா, நம்மளோட சிவப்பு காராமணி எவ்வளோ நீட்டம் பார்த்திங்களா, 2 முழம் அளவு இருக்குதுங்க இந்த காராமணியோட ஹைட்டு. அடுத்து நம்ம பாவக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா நான் பந்தல் எதுவும் போடலைங்க. எல்லா பாட்டு மேலேயும் அப்படியே படர்ந்து போகுது. அப்படி போகிறதுனால நமக்கு சரியாக காய் இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது. அதனால் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள், பழுத்து போச்சு. இதில் ஏதோ ஒரு பூச்சும் கடிச்சிருக்க மாட்டிருக்கு. ஒரு ரவுண்டாக பூச்சி இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளோட கத்திரிக்காய் தாங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இது வரி கத்திரிக்காய். நம்மக்கிட்ட ஒரு 3 டைப்பில் கத்திரிக்காய் இருக்குதுங்க மாடி தோட்டத்தில். வரி கத்திரிக்காய், சிவந்தாம்பாடி கத்திரிக்காய், அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய். இது 3 வெரைட்டியில் கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு முள்ளங்கி இருக்குதுங்க. அந்த முள்ளங்கியை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா ரோஜா செடி பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். முள்ளங்கின்னு தனியாக ஒரு பாட் சூஸ் பண்ணி நான் வைக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய செடி, ரோஜா செடி, கொய்யா செடி, அதுலலாம் ஒன்று அப்படியே நட்டு விட்டுறதுங்க. இது பார்த்திங்களா, இது நம்மளோட பிஞ்சு வெள்ளரி தாங்க. இது சீட்ஸுக்காக விட்டுருக்கேன். நல்லா கலர் மாறிக்கிச்சு, ஆனால் இன்னும் நல்லா ஒரு வாசனை வரல, பழுக்கல. அடுத்து பாருங்கள், நம்மளோட பாவக்காய் தான். நான் சொன்ன மாதிரி பாவக்காய் எல்லா பாட்டு மேலேயும் அப்படியே படர்ந்து வந்திருக்குதுங்க. அடுத்து இப்போ கூடவே நம்ம பிஞ்சு வெள்ளரியும் இருக்குது, பறித்து எடுத்துக்கலாம். பிஞ்சு வெள்ளரி பார்த்திங்கன்னா ஒரு காய் பெருசாக நான் விதைக்கி விட்டுட்டதுனால குட்டி குட்டி காயெல்லாமே நான் பறிச்சிட்றேங்க. மற்ற காயெல்லாம் பெருசாக பெருக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்தது நம்மளுடைய சிகப்பு வெண்டையை பறிச்சுக்கலாங்க. சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நூக்கோலுங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த நூக்கோலையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நூக்கோல் நிறையா போட்டிருந்தேங்க, எல்லாமே ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப லேட்டாக முளைச்ச விதை, அதனால் நமக்கு இப்போ கிடைக்கிது. நூக்கோலும் விதைக்காக நான் சில காய் விட்டுருக்குறேங்க. அது நல்ல பெரிய காயாக இருக்குது. அதை இப்போ விதை வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் விட்டுட்டேன். இது பாருங்கள், நம்மளோட பச்சை வெண்டைக்காய். இதுலேயுமே ஒரு காயை நான் விதைக்காக விட்டுட்டேன். இது பார்த்திங்களா, நம்மளோட கொத்தவரங்காய். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-20 நாளாகவே பொரியலுக்கு பஞ்சம் இல்லைங்க. கொத்தவரங்காய் வாரம் நமக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கிடச்சிருது. வாரம் நம்ம வீட்டில் கொத்தவரங்காய் பொரியல் இருந்தே இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 8 செடி இருக்குதுங்க. ஒரு பாட்டில் 4, இன்னொரு பாட்டில் 4, மொத்தம் 8 செடி வச்சுருக்குறேங்க. 8 செடியிலையுமே நமக்கு நல்லாவே காய் அறுவடை கொடுக்குதுங்க. அதுக்கடுத்து நம்மளோட 7 days ரோஸுங்க. இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது.
இதுக்கு அடுத்து நம்மளோட செவந்தம்பாடி கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க. செவந்தம்பாடி கத்திரிக்காய் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது ஒரு கத்திரிக்காய் இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி வரி கத்திரிக்காயெலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து இதையும் போட்டுக்கலாம். அது ஒரு 4-5 காய் இருக்குது, அதோட இதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் இன்றைக்கி தான் ஹார்வெஸ்ட் எவ்வளோன்னு. நமக்கு பச்சை வெண்டை, சிகப்பு வெண்டை கிடச்சிருக்கு, ஒரு முள்ளங்கி கிடச்சிருக்குதுங்க, அப்புறம் ஒரு நூக்கோல் கிடச்சிருக்கு, அடுத்து சாம்பார் வெள்ளரி, அதுக்கடுத்து கொத்தரங்காய், பாருங்கள் கத்திரிக்காயிலையும் ஒரு வரி கத்திரிக்காய் நல்லா பழுத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய அவரைக்காய், செடி அவரைக்காய், இது 2 செடியிலேருந்து பறித்த காய் தாங்க. நம்மளோட பாவக்காய், அதுக்கப்புறம் நம்மளோட பிஞ்சு வெள்ளரி. இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறப்பவே அப்படியே துளி துளியாக மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் மாடி தோட்டத்துலேயே தான் நான் ஒரு பக்கமாக வச்சு காமிச்சிட்ருக்கேன். அப்படியே தூறல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள் நம்ம பறித்த பூ பாருங்கள், மல்லிகைப்பூ, கலர் காக்கட்டான், ஜாதி மல்லி, அதுக்கப்புறம் நம்மளோட 7 days ரோஸு. இதெல்லாமே நம்ம இன்றைக்கி நமக்கு கிடைச்ச பூக்களுங்க. ஒரு சிகப்பு காராமணி நிறையா இருக்குதுங்க. அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது ஒன்று தான் நல்லா பெருசாக இருந்தது, பறிச்சாச்சு. இதை அப்படியே வச்சோன்னா மற்ற காயெல்லாம் பெருசாகிறப்போ மொத்தமாக சேர்த்து நம்ம பறித்து சமையல் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நம்ம சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறிங்க. அது நம்ம மாடி தோட்டத்தில் கிடச்சிது. இது நம்ம சந்தையில் கிடச்சிது, சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது பாருங்கள் சின்ன வெங்காயம். இந்த வெங்காயத்தோட விலை பார்த்திங்கன்னா 50 ரூபா, 1 கிலோ 30 ரூபான்னு சொல்லி நான் 50 ரூபாய்க்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் பாருங்கள், பெரிய வெங்காயத்துலேயே இது சின்ன வெங்காயம், இது 20 ரூபா 1 கிலோ. இந்த மல்லித்தழை 10 ரூபாங்க. எவ்வளோ பெரிய கட்டு பார்த்திங்களா, இது ஒரு பெரிய கட்டே 10 ரூபா தான். 4 வாழைக்காய் 10 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். வாழைப்பூ 10 ரூபாங்க. இது பார்த்திங்கன்னா ஆனியன் சிப்ஸுங்க. இது நம்ம எப்போயாவது தயிர் சாதம் அந்த மாதிரி தேவைப்படுறப்போ பொரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ 30 ரூபாங்க. தேங்காய் தாங்க 20 ரூபா ஒரு காய். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ஒரு காய் 20 ரூபான்னு 2 காய் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது தாங்க நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்த காய்கறிகள். மற்றபடி நமக்கு மற்ற எல்லா காய்கறியுமே நம்ம மாடி தோட்டத்திலேருந்தே கிடச்சிருச்சிங்க. இதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறப்பவே மழை வந்துருச்சு. அப்படியே எல்லாமே ஒரே கூடையில் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேங்க கீழே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா